வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுது? எப்படி பலாபலன்கள் இருக்க போகுது? ஓரளவுக்கு சாதகமா இருக்க போகுதா? பாதகமா வரப்போதா? நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களா நடக்குமா? எது மாதிரி விஷயங்கள் போகுதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த ஒளி தத்துவம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி செயல்படுகிறது, இந்த மாதிரி பரிகாரங்கள் அருள்வாக்கு அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக்காக நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்க, கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்குது கிரகமைப்பு? குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வருவது டாப். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு உச்ச குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கன்னிராசிக்கு வரார். அது வந்திருக்கு. அதே மாதிரி சனி வந்து 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறது நிறையா வேலைகள், நிறைய தொடர்புகள், நிறையா முயற்சிகள்ங்கிறது போய்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் நீடித்திருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும். இப்படி இருக்க இப்போ ராசிதிபதியாக புதன் எப்படி போகிறாருன்னா உச்ச குருவோடு சேர்ந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார் 2-3 தேதியிலேயே ஆகஸ்ட்ல. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு அப்படியே இருந்து அதுக்கப்புறம் தான் நட்பு வீடாகிய சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவும் தப்பு இல்லை. ஸோ மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல ராசி அதிபதியாகிய கன்னி ராசி அதிபதி இருக்கிறனால, புதன் இருக்கிறனால நல்ல சுப விஷயங்கள் இதுவரை 6-7 மாசமா முயற்சி பண்ணதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிறது, ஒரு குளிர் காயிறது, கொஞ்சம் அறுவடை செய்கிறது, ஒரு சுப விஷயங்கள், ஒரு வீடு புண்ணியாச்சனை, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாங்குகிறோம், செய்கிறோம், வீட்டுக்கு நல்லது பண்ணுறோம், குடும்பத்துக்கு சில நல்லது நடந்தது, ஒரு சொத்து வாங்குகிறோம், வீட்டில் ஒரு சுப விஷயங்கள் நடந்தது, ஒரு வசதிப்படுத்திக்கிட்டோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அல்லது நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து புதன் ராசி அதிபதி அப்படி இருக்கிறது கண்டிப்பாக வருதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். ஆனால் குருவும் புதனும் 11ஆம் இடத்துல அது உச்ச குருவோடு சேர்ந்துருக்கிறது ஒரு அரிதான ஒரு டைமு. அது ஒரு 20-25 நாள் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசி அதிபதி சுக்கிரனே ராசிக்குள்ளே இருந்தாலும் அவர் செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் பெறுவதனால கொஞ்சம் டென்ஷன். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற அமைப்புகளும் இருக்குது. கொஞ்சம் அது ஆயிருமா ஆயிராதாங்கிற மாதிரி இருக்கும். நிறைய அலைச்சல்கள் எல்லாமே உங்கள் தலையில் தான் விடிகிற மாதிரி ஒரு அமைப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் 10ல் இருக்கிறது நல்ல முயற்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் தீர்க்கமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லா வந்து காலையிலேருந்து என்னென்னா எந்த ஒரு விஷயமும் பிரச்சனைகள் வர வர நீங்கள் அதை எதிர்கொண்டு அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி போராட்டங்களே நிறைந்ததாக இருந்தாலும் போராடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் வெற்றியும் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வரார். எல்லாமே ஓரளவுக்கு லாபங்களும் ஒரு சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் நமக்கு வந்து இப்போ வந்து கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமா நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற ஐடி துறையில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க புதுசாக வரக்கூடிய அமைப்பு, எலக்ட்ரானிக்கு, இது எல்லாத்துலேயுமே புதிய யுக்திகள் வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம். ஆல்ரெடி அது இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்குதுங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள், பவர், எலக்ட்ரானிக்ஸ், அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 2026 வந்து தவறே இல்லாமல் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் சோம்பேறித்தனமாக சோர்வுடன் இல்லாமல் கொஞ்சம் தன்முனைப்போட கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான, அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாலும் சரி, இளவட்ட வயதினர் இல்லை கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இது வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் டப்பாடான்னு முடிஞ்சுதுரா சாமி, கைக்கு கொஞ்சம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்து முயற்சி செய்து ஓரளவுக்கு செஞ்சு கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் நீங்கள் எது மாதிரி பிறந்தீங்க
அது வைத்து நம்ம ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் அந்தரங்கள் சூக்ஷமங்கள் எப்படி இருக்குது, 3 மாதம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்குது, 1 இயர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, நீங்கள் எதை நோக்கி போகலாம், எதை நோக்கி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும், எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை, உங்களுக்கு யோகமான கிரகம் என்ன, உங்கள் யோகத்தை வந்து நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு அது மாதிரி துறையில் எப்படி போகிறது, எந்த மாதிரி டைமில் நீங்கள் மாறலாம், எந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு தகுந்ததாக இருக்குது, வேலை மாறுதலுக்கு எப்போ நல்ல விஷயம், தொழில் அபிவிருத்தி எப்போ, தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம், இடம் எப்போ வாங்கலாம், கடன் எப்போ குறையும், அது மாதிரி எல்லா காலகட்டத்துக்கும் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, பாஸ்ட் இப்போ எப்படி நடந்திருக்கு, ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, எது மாதிரி லைனில் போனால் நமக்கு ஜெயிக்க முடியும், நம்ம டைரக்ஷன் என்ன, எந்த சாய்ஸ் எடுக்கலாங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை நாமளே மேற்கொள்ளும் போது சிரமமின்றி எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய வாய்ப்புகள் என்னவோ அதையே நம்ம கொஞ்சம் உற்சாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய சாய்ஸஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, நம்ம டைம் என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளையும் அந்த நேரம் தான் முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, நமக்கு சில டைம்ஸ் சாதகமான நேரங்கள் இருக்குது, சாதகமற்ற நேரங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு என்னங்கிறது பார்த்து அதுக்கு பிரகாரம் நம்ம போகும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் ஜெயிக்கலாம். தேவையில்லாமல் நமக்கு வந்து ஒரு யோகமான தொழிலை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணும் பொழுது அதில் பெரிய என்னதான் முயற்சிகள் போட்டாலும் பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் வராது. ஸோ நமக்கு எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எது மாதிரி டைமில் நம்ம வந்து அது மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம், எது மாதிரி டைமில் கல்யாணம் பண்ணுறது, நமக்கு ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா அல்லது திருமணம் காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜ் வர மாதிரி எப்படி இருக்கா, நம்மளோட ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கார், நம்ம ஜாதகத்தில் 7ஆம் இடங்கிற திருமண ஸ்தானம் எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, செவ்வாய் எப்படி இருக்குது, இது மூலமாக நம்மளுடைய தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகள் நம்ம படிப்பு நம்மளோட முன்னேற்றங்கள் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு இது எல்லாம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். இது மாதிரி பரிகாரங்கள் மிகைப்படுத்தி சொல்லுதல் இது மாதிரிலாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி இருக்குங்கிறது சிம்மராசிக்கு 2026 ஆகஸ்ட் 2026 எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சிம்மராசிக்கு முதல் ஆகஸ்ட் 1 வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே வந்து அஷ்டம சனியால் பாதிப்பில் இருக்கிறாங்க. இதில் குரு வேற 12ஆம் இடத்துல விரயமாயிருச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 12ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ எப்பவுமே ராஜயோகாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சில லாபங்களை சில பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துக்கு வரார். ஸோ சுக்கிரன் 2ல் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ புதன் வந்து எப்படி வந்து குருவோட சேர்றாரோ அதே மாதிரி ராசி அதிபதியும் குருவோட சேர்வது ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை கடந்த 3-4 மாதமாக மன பாதிப்பு, கிளாரிட்டி இல்லாத அமைப்பு, உடல் உபாதைகள் மேலே ஒரு பயம், வேலை மேலே ஒரு பயம், தொழிலில் என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம், ஆட்கள் பிரச்சனைகள், அந்த மாதிரி பல அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குருவோடு சேர்றாரு பாருங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்குதுங்க. கிட்டத்தட்ட மாதத்தின் செகண்ட் ஹாஃப் முழுக்க உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து வலு பெறுகிறார். முதல் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லது தான். செகண்ட் ஹாஃப் வந்து ராசிக்குள்ளேயே வரார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து குருவோட சேர்ந்துருக்கிறார். ஸோ இதனால் என்ன ஆகுனா சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே கொஞ்சம் சரியாக போயிடுச்சு, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தவறாக போகலை, தலைக்கு வந்தது தலைப்பாகவோ போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள் தான் இருக்குதே ஒழிய இந்த அஷ்டம சனி நடுவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். எப்பவுமே பாருங்கள், ராசி அதிபதி வந்து ஒரு சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல அமைப்பு இருக்கும். ராசியை குரு பார்த்தாலும் சரி, ராசி அதிபதியை குரு சேரும் பொழுதும் சரி. இப்போ சூரியன் வந்து குருவால்
திருட்பலம் கொடுக்குறார், ஒளி கொடுக்குறார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. இதில் வந்து அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வருது, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எலக்ட்ரிசிட்டி, சோலார் பவர் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு கான்ட்ராக்டு, நல்ல ஒரு பொசிஷனு, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் வருது. ஸோ அதே சமயத்தில் இடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய, ரியல் எஸ்டேட் விஷயமா லாபம் வரக்கூடிய அமைப்புகள். இது வரைக்கும் பெரிய ஃபைலே மூவ் ஆகாமல் இருந்தது, ஒரே பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைல் மூவ் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் சில காரியங்கள் நமக்கு 10 கதவு பிரச்சனையாக இருக்குதுன்னா ஒரு 4 கதவு திறக்கிற மாதிரி, ஒரு 10 பிரச்சனை இருக்கும்பொழுது 4 பிரச்சனை முடிஞ்சிருச்ச மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். இந்த அஸ்மசனிங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைமில் ஹெல்த்து, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தில் பிரச்சனை பயப்படுறாங்க. மாணவர் செல்வங்கள் சிரத்தையாக படிக்க முடியல, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு, சோம்பேறித்தனம், அதே மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா பண்ண போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோமா இல்லையா, நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோமா, 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல சிரத்தையாக படித்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள் தேடி வந்து அங்கே போய் நம்ம ஜெயிக்கலாம். இங்கே தான் நமக்கு வந்து பிரச்சனையாக போச்சு ஒழிய அங்கே நமக்கு நல்ல வாய்ப்புகளை போய் அது நமக்கு வந்து தைரியமாக நம்ம போய் அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, புத்தி நல்லா வேலை செய்யக்கூடிய மாதமாக, மனசு நல்லா தைரியமாக வீரியமாக இருக்கக்கூடிய மாதமாக, உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய மாதமாக. இந்த அஷ்டம சனினால் அப்படி ஒன்றும் தோண்டு போயிட மாட்டோம், நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, மற்ற வரக்கூடிய நல்ல விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வருகிறது. ஸோ அதனால் சனி வந்து 8ல் இருக்கிறது ஒன்று தான் நெகட்டிவே ஒழிய, மற்றபடி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனால் சனி பார்வை, செவ்வாய் பார்வை, சுக்கிரன் வர்றதுனால இந்த பெண்கள் விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் கொடுக்குற டைமில் வந்து கரெக்டாக கொடுக்குறோமா, எது கொடுக்குறோம், கரெக்டாக ரசீத் வாங்கிட்டோமா, என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஹோப் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அடுத்த நீங்கள் எது மாதிரி தேதி, எந்த மாதிரி நேரத்துலேருந்து ஊரில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்கிறத போட்டு பார்த்து அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தசைகள் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ என்ன தசா புக்திகள் போயிட்டுருக்கு, தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்னதில் எப்படி இருக்கிறாங்க, தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரம் டிவைட் பண்ணால் சூக்ஷமம். அதாவது புக்திலாம் தசையை பார்த்திங்கன்னா 10 வருட காலமாகவும், புக்திகள் 2 வருடம் 3 வருட காலமாகவும், உங்களுக்கு அந்தரங்கள் பார்த்திங்கன்னா மாத கணக்கிலும், சூக்ஷமங்கள் பார்த்திங்கன்னா வார கணக்கிலையும் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம நல்லாவே வந்து துல்லியமாக அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது மாதிரி சாய்ஸ் நீங்கள் எடுக்கலாம், உங்களுக்கு இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, எது மாதிரி கோச்சார அமைப்புகள் மாறுது, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக இருக்கிறது, எந்த முடிவுகளை எப்போ எடுக்கலாம், வேலையா தொழிலா, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா கார்ப்பரேட்டா, அல்லது கல்யாணம் எப்போ, குழந்தை நல விஷயங்கள் எப்போ, அது மாதிரி விஷயங்கள், கடன் எப்போ அடையும், எப்போ நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சந்தேகங்களும் எல்லா கன்ஃபியூஷனுக்கும் நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுது, நம்ம எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிந்து நம்ம போகலாம், எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி அமைப்புகள் நமக்கு அவ்வளோ சரியாக வராது, எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அதிக லாபத்தையும் அதிக பெனிஃபிட்டும் மேன்மையும் கொடுக்கும், மேல் படிப்பாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கல்யாண காட்சியாக இருக்கட்டும், குழந்தை பேருவாக இருக்கட்டும், ஒரு சுப விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ வீட்டை வந்து வீடை வந்து பெருசு பண்ணுறோம், ஒரு 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 ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குகிறோம், அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து காலகட்டங்கள் இருக்குது. நமக்கு எந்த நேரத்தில் வந்தால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், எப்போ நமக்கு அந்த பணம் சேரும், எப்போ நம்ம வந்து அதுக்கு வேணுங்கிற
முயற்சிகள் திருவினையாக்குங்கிறதுலாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து அந்தந்த நேரத்தில் அதை செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின் பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் சேர்க்கை, சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு, ராசிநாதன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. இந்த மாதத்து கடைசியிலேயே 23, 24 உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பிரயாணங்கள், புதிய அனுபவங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளே சுக்கிரன் வரார். உங்களை பார்த்தாலே எல்லோரும் அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் இன்னொரு ஆண் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவார். அப்பேற்பட்ட ஒரு இடம், அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் இன்னொரு பெண் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க.
அதுவும் குறிப்பாக நீங்கள் கன்னிராசி பெண்ணாக இருந்தால் ஒன்றா கும்பராசி பெண்ணோ இல்லை மீனராசி பெண்ணோ இல்லை ரிஷபராசி பெண்ணோ உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை சுற்றி ஒரு வேலி அமைத்து கொள்வது நல்லது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நேர்மையாக இருங்க. குறிப்பாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்கள் தாயாரோ தந்தையாரோ இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கேளுங்க. 4ஆம் வீட்டதிபதி உச்சம். உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களுடைய தாயாரின் நிலை உயரக்கூடிய நேரம், உங்களுடைய தாயாருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம், உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய நேரம். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லாபஸ்தானத்துக்கு குரு இருக்கார், லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அதனால் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய படிப்பு சார்ந்த ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தணும். அறிவு விரயம் ஏற்படுறதுக்கான நேரம் 23ஆம் தேதிக்கு மேலே ஏற்படும். ஏன்னா புதன் சூரியன் 12ஆம் இடத்துக்கு வராங்க. உங்களுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தணும். அதே சமயம் 9ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால 1ஆம் தேதியிலேருந்து தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையால் உங்களுக்கு மனக்கசப்புகள் அல்லது மன கஷ்டங்கள் வரக்கூடிய நேரம். ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல விதமும் ஒரு சங்கடமான பலன்களும் கலந்த மாதமாக இருக்கிறதுனால நல்லதை எடுத்துக்கோங்க. சங்கடத்தை மனசை தயார்படுத்துங்க. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்கிறதுக்கான நேரம். நிலத்தில் முதலீடு பண்ணலாம், ஆனால் நிலத்தை வச்சு வியாபாரம் பண்ண முடியாது. நீங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்னால் உங்களுக்கு அந்த புரோக்கர் தொழிலில் நிலத்தை நீங்கள் முதலீடு வாங்கி வைப்பீங்க, ஆனால் விற்கிறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான நேரம். ஏன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிலத்தை வச்சு தொழில் பண்ணுறதுல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்பவர்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று தடுமாற்றம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு இந்த மணல் ஜல்லி கிடைக்கிறதுலேயே ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் தண்ணீர் தான் முக்கியம். தண்ணீரும் மருந்தும் தான் முக்கியம். யூரியாவும் தான் அந்த செடிகளுக்கு நாற்றுகளுக்கு போட வேண்டிய மருந்தும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சில சமயம் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு சூரியன் வந்திருக்கார். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுர காளியம்மன் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் வரக்கூடிய தொல்லைகளையும் உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகளையும் களைந்து உங்களை காப்பது அந்த மதுர காளியம்மன் கடமையாக செயல்பாற்றுவாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க.
குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டுல இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய இருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலேயே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும் அன்றைய தினம் வந்து எஜுர் உபாகர்மாவும் மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026க்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நல்லா கவனிங்க. கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்திலே, அதாவது லாபஸ்தானம்னு பேர். 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானங்க. இப்போ ஒரு கல்யாணத்திற்கு யாருக்காவது ஒரு நம்ம மொய் வச்சு கொடுத்தா கூட 100 ரூபாய் அல்லது 1000 ரூபாய், 500 ரூபாய், 10,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம். அதுடன் ஒரு ரூபாயை சேர்த்து கொடுப்போம். 101 ரூபாய், அதே மாதிரி 1001 ரூபாய், 10,001 ரூபாய், 1,00,001 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பெரியவங்களுடைய மரபா இருக்கும். எதற்கு அந்த 1 ரூபாயை சேர்க்கிறோம் அப்படின்னா
10ஆம் இடத்திற்கு ஒன்று சேர்ந்தால் அதற்கு 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதற்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேர். அதான் பெரும்பாலும் நம்ம அதை செய்யும் போது இந்த மாதிரி ₹1 கொடுக்குறாது. ஒரு இதுக்கு கல்யாணத்துக்கு வைக்கக்கூடிய அன்பளிப்பான மொய்க்கு மட்டும் இல்ல, பல விஷயங்களுக்கு, குறிப்பா சொல்லணும்னா ஒரு கோவிலுக்கு நன்கொடை தரோம், ஏதோ ஒரு ஸ்தாபனத்திற்கு, ஏதோ ஒரு கைங்கரிய ஸ்தாபனம் ஏதோ உதவி செய்யறாங்க, பல விஷயங்களுக்கு அன்னதானம் போட்டு வராங்க, பல ஆதரவற்றவர்களை ஏதோ பராமரிக்கிறாங்க, ஏதோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம்னா கூட அந்த ₹1 வைத்து கொடுக்கும் போது அதற்கு லாபம் ஏற்படும் இல்லைங்களா? அது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, கன்னி ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்திலே வலிமை அடையுது. அதுவும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி இது ஏற்படுது. ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய 3 தினத்திலே இது ஏற்படுது. இதுல ஒரு யோகம் ஏற்படுது. அதற்கு குரு சந்திர யோகம் அப்படின்னு பேர். உங்களுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குறிப்பா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும். அதனால வேலை பார்க்குறவங்களே, சுவாமி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அதிகப்படியான உழைப்பு உழைத்து சொற்பமான வருமானம் செய்யக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த சொற்பமா வரக்கூடிய ஜீவிதம் எல்லாம் மாறிடும். இஷ்டமான ஜீவிதம், புரியுமா சொன்னா கஷ்ட ஜீவிதம் போய் இஷ்ட ஜீவிதம் ஏற்படும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. அதிகப்படியான உடல் உழைப்பு குறைந்து சுமூகமான, அதாவது ஹார்ட் ஒர்க்லாம் போயிடுச்சு, இனிமேல் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஆரம்பிக்க போகுது. அதிகப்படியான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலம். உங்க ராசிநாதன் புத பகவான், அதான் அவரும் 10ஆம் அதிபதி, அதாவது ஜீவனஸ்தானாதிபதியும் அதே புத பகவான் தான். அவரும் இந்த 11ல சேர்றார். உங்களுடைய விரயஸ்தானாதிபதி சூரிய பகவானும் 11ஆம் பாவத்திலே, அதுல கூடுதலா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பண்ணுகிறார். சந்திர பகவான், குரு பகவான் உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்திற்கும் சொந்த வீடு வாங்குவதற்கு, வாகனம் வாங்குவதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் கன்னி ராசிக்கு யார் அப்படின்னா குரு பகவான் தான். அவரும் இந்த 11ஆம் இடத்திலே செல்லுகிறார். பல கிரகங்களினுடைய அந்த சேர்க்கை 11ஆம் இடத்திலே வலிமையாக இருக்கிறது. அதனால அசகாயமான பல விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். பல வகையான வெற்றிகளை குவிப்பீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த மாதம் கன்னிராசிக்காரங்கள் ஐயனார், ஐயப்பன், சுடலை மாடசுவாமி, கருப்பண்ண சுவாமி, சங்கலி கருப்பன், பேத்தி கருப்பன், இது மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், முக்கியமா இந்த ஆண் காவல் தெய்வங்கள், ஐயனார் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வது கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை பயக்கும். சிவாய நமஹ. குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது. இந்த மாதத்துலேயும்
ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? லக்னத்திலே வந்து இப்போது சுக்கிரன் நீசமாக இருக்கார். அப்போ ஃபஸ்ட்டு சுக்கிரன் யார் உங்களுக்கு அப்படின்னா 2-10. அப்போ கன்னி லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் தொழில் தொடங்கலாமா, இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன், நான் அப்கிரேட் பண்ணலாமா? சுக்கிரன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை குறிக்கும்? ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, மீடியா ரிலேட்டட். அடுத்ததான் வந்து உங்களுக்கு வருமான ஸ்தானம், தொழில்காரகர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது உங்களுடைய பாதகாதிபதியான வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாயிருக்காரு, 5-6 வக்ரமாயிருக்காரு 7ஆம் இடத்துல. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாதகாதிபதியாக, அந்த வீட்டு அதிபதி குரு 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த காம்பினேஷன் எப்படி எடுக்கலாம்? அப்போது 5-6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரமாக இருக்கார். அப்போ உங்கள் பிளானிங்கில் சில தடங்கள், ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்தாலுமே சமசப்தம பார்வையாக வந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. ஆல்ரெடி வந்து 2 அங்கே நீசமாகவும் இருக்கார், 10 நீசமாக இருக்கார். அப்போ என்னாங்க அப்படின்னா தொழில் இந்த காலகட்டத்தில் நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. அப்போ வந்து ஆண்களாக இருந்தால் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து மனைவி ஸ்தானத்தை கொடுக்கும். அப்போ மனைவிக்கு ஏதாவது வந்து தேவையில்லாத ஒரு செலவு, அவங்க கூட சண்டை போட்டீங்க அப்படின்னா பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இருக்கும். ஸோ 3-8 செவ்வாய் வந்து உங்களுடைய மிதுன வீட்டில், அதாவது என்ன அப்படின்னா உங்களோட இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் இருக்காங்க, 11ஆம் வீட்டில். அப்போது என்ன அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ புதன் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில், 11ஆம் வீட்டில் வந்து புதன் இருக்கார். அப்போ 12ஆம் இடத்துல கேது இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய தாய் தந்தையராக இருக்கட்டும், அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த இடமும் உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு. ஏதாவது சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா சொத்தையும் குறிக்கும். ஏதாவது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டுருங்க. ட்ரை பண்ணும்போது அது ரிவர்ஸில் போகும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய இன்னொரு வீடு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செவ்வாய் யார் அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி எடுக்கும்போது அது வந்து என்னாகும் அப்படின்னா 3ஆம் இடத்துல போய் காலபுருஷனோட வீட்டில் மறைந்திருக்கு, அது 11ஆம் இடம். அப்போ வந்து மறைமுக முயற்சி மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டமும் வரும். ஸோ டைரெக்டாக உங்களோட ஃபேஸ் ஆன் ஃபேஸில் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வந்து நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா 50-50 தான் கொடுப்பேன். 50% நல்லது நடக்கும், 50% வந்து சுப காரியங்கள் நடக்க விடாமல் தடை பண்ணும். காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம். பெண்களால் கண்டிப்பாக பிரச்சனை இந்த மாதத்தில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட வீட்டில் வந்து உங்களோட மாமியார், இல்லை வந்து பக்கத்து வீட்டு லேடிஸ், பெண்களால் சில பிரச்சனை இருக்குது. அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஓவராக வந்து நீங்கள் உங்களுடைய நட்பை காமிக்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் அப்படியெல்லாம் போகாதீங்க. ஸோ 2 வந்து பார்த்திங்கன்னா நீசமாக இருக்கும்போது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானமாக இருக்கட்டும், வாக்கு ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களோட குடும்பத்துக்கான ஒரு சில செலவுகள் 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு இதாகுது,
கேது இருக்கார் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஒரு முறிக்கிற மாதிரி பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் வந்து ஏதாவது செலவுகள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுருங்க, பண்ண வேண்டாம். பட் ஆக்டிவேட் பண்ணுங்க, ஏதாவது சின்னதாக பண்ணுங்க. பட் பெருசாக எந்த ஒரு கடன் அது இது, ஏன்னா சனி பார்வை பார்த்தாலே ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்துடும். ஏன்னா சனி யாரை பார்க்குறாங்களோ அவங்கள இந்த காலகட்டத்தில் செல்ஃபாக வந்து யோசிப்பாங்க, தனக்கு தான் வேணும் எல்லாம் அப்படின்னு. அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு மிஞ்சினது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு மட்டுமே நடக்கணும்னு யோசிப்பாங்க. அப்போ வந்து வக்ர சனி பார்வை ஆல்ரெடி வந்து உங்களோட லக்னத்தில் இருக்குது. ஸோ 2க்குரியவர் வந்து வக்ரமாக இருக்கார். குடும்பத்துக்கு உங்களுடைய கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. பெருசாக எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ப்ரொலாங் பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கான்னு கேட்டால் ஒரு 50% மட்டும்தான். பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குரு 4க்குரியவர் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கார். ஸோ 12க்குரியவரும் 11ஆம் வீட்டுக்கு போகிறாரு. சூரியனும் வந்து குருவோட இணைக்கிறார். அப்போ வந்து அதனால தான் அந்த 50% நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ சின்ஸ் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் அதே இடத்துல தான் இருக்கார். ஸோ எல்லா பார்வைகளும் அதை நோக்கி இருக்கும்போது கவனம் தேவை. நோ நியூ அப்டேட்ஸ், இருக்கிறத காப்பாற்றிக்கோங்க. கரெக்டாக பேசுங்க. நீச்சமான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோஅப்ஸ் பண்ணுங்கள். ஸோ தந்தையோட சொத்து வரல அப்படின்னா அடுத்த விஷயங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போகாது. ஏன்னா பூமிக்காரகன் எங்கே இருக்கிறாரு? புதனோட வீட்டில் இருக்காரு. புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவோட இணைகிறார். அப்போது இது எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதை, அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி குரு இல்லையா, அவரோட இணைக்கும் போது பாதகத்தை மட்டுமே செய்யும் உச்சமாக இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த முடிவு பண்ண வேணாம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கன்னி ராசியில் பிறந்த நீங்கள், கன்னி லக்னத்தில் பிறந்த நீங்கள்
உங்களுடைய கர்ம பலன் எப்படி இருக்கு? உங்க ஜாதகத்துல நீங்களே பார்த்துக்கலாம். எப்படி கிரகங்கள் சேர்ந்திருக்கு, ஒரு கிரகம் எப்படி சேர்ந்திருக்கு, எந்த கிரக சேர்க்கை நல்லது, எந்த கிரக சேர்க்கை நல்லது இல்லை, உங்க ஜாதகத்துல எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு, எப்படி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குதுங்கிறத நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி லக்ன கன்னி ராசிக்கு யோகமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சனி, அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான 2 கிரகமாக வருகிறது. சனி குருவோட சம்மந்தப்படும் பொழுது உன்னமே நல்லா தூக்கி கொடுப்பார், நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பை கொடுப்பார். சனியும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று சம்மந்தப்படும் பொழுது நல்ல அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி சனி ஒளி பொருந்திய ஒரு சந்திரனின் பார்வை பெற்றிருக்கும் பொழுது நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சனி கேதுவோட சேர்ந்திருந்தாலும் அற்புதம். அதே மாதிரி சுக்கிரன் குருவின் பார்வை நேராக 7ஆம் பார்வையாக பார்க்காம குருவோட சேராமல் 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்ப்பது சுக்கிரனுக்கு அருமையான அமைப்பு. யோகமான அமைப்புகள்லாம் வரும் வாழ்க்கையில். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. அதே மாதிரி பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறக்கூடிய சுக்கிரன், புதனோட சேர்ந்திருக்கிற சுக்கிரன்லாம் அற்புதமான பலனை கொடுப்பார். சேரக்கூடாத காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேரக்கூடாது, சனி ராகு சேரக்கூடாது, சனி சூரியன் சேரக்கூடாது. ஒரு 15 டிகிரியில் சேர்றது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் பாருங்க ராகுவோட சேருவது தவறு. செவ்வாயால் சேர்ந்தால் செவ்வாய்க்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லதில்லை. சனியோட சேரும் பொழுது சனிக்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லதில்லை. இது மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஆனால் கேதுவோட சேர்ந்தால் இன்னும் நல்லது. காதல் திருமணம், நல்ல ஒரு பிறர் மொழிகள் பேசுபவர்கள் நல்ல லாபங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. கலைத்துறையில் ஜெயிப்பது எல்லாமே வரும். ஸோ இதுதான் ஒரு பொதுவான காம்பினேஷன். சில மெயினாக சனி சூரியன் ராகுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இம்பார்ட்டண்டான பிளானெட்டு, ஒன்றுக்கு ஒன்று சேரக்கூடாது. ஒளி பொருந்திய கிரகங்களாகிய சூரிய சந்திரன் ராகு கேதுகளோட சம்மந்தப்படக்கூடாது, பார்த்துக்குங்க. ஸோ மற்றபடி பாருங்க, யோகம் இல்லாத ஒரு தசையாக கிரகமாக யோகமான கிரகம் சனி சுக்கிரன். யோகம் இல்லாதது என்னன்னா செவ்வாய். செவ்வாய் தான் அட்டமாதிபதியாக வருகிறார், 8ஆம் வீட்டு அதிபதியாக வரார். ராசி அதிபதியாகிய கன்னி லக்னாதிபதியாகிய புதனுக்கு பிடிக்காத ஒரு கிரகமாக செவ்வாய் வருகிறார். ஸோ செவ்வாய் திசை வரும்பொழுது ஜாதகர் அஃபெக்ட் ஆவாங்க. அட்டமாதிபதி திசை இல்லையா, கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாழ்க்கையை சந்தித்து வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரருக்கு செவ்வாய் திசை வந்துடும். அந்த செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்துருக்குன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். குருவோட பார்வையில் இருந்தால் ஓரளவு சமாளிக்கலாம். சந்திரனோட சேர்ந்து சந்திரமங்கல் யோகத்தில் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவரே ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருக்கக்கூடாத இடமாகி 6ஆம் இடத்துல இருந்தார்னா இன்னுமே வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், உடல் உபாதைகள், திடீர்னு குடும்பத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கிறது, சுப விஷயங்கள் நடக்காமல் ஒரு தவறான விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். துர்மரணங்கள் அது மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் இப்போ இதான் பார்த்துக்கணும், உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்றபடி இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சூரிய சந்திரன், புதன், அதெல்லாம் ஒரு நியூட்ரலான பிளானட். புதன் தான் ராசி அதிபதி, லக்னாதிபதியாக வரனால அவர் நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கிறது நல்லது. சில டைம்ஸ் வர்க்கோத்தம் பெற்றாலும் ஸ்தான பலம் வரும். நவம்சத்துலேயும் ராசிலையும் ஒரே இடத்துல இருந்தாலும் சில நட்சத்திர பாதத்தில் இருக்கும் பொழுது வர்க்கோத்தம் பெறுகிறார் இல்லைங்களா, அதெல்லாம் அருமையான ஒரு அமைப்பு கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி சுக்கிரன் சனி செவ்வாய் மற்ற கிரகங்கள்லாம் எந்த மாதிரி காம்பினேஷன் இருக்காங்க, சனி செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்படாமல் இருக்காங்களா, குரு சந்திரன் சுக்கிரனோட சம்மந்தப்பட்ட வராங்களா, குரு எத்தனை கிரகத்தை பார்க்குது, சனி எத்தனை கிரகத்தை பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து உங்களுடைய ஜாதக அமைப்பில் எது மாதிரி ஒரு கர்மா செயல்பட போகிறது, உங்களோட யோகங்கள் எங்கே இருக்குது, எப்படி யோகமாக வரப்போகிறீங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நாம் நுணுக்கமாக அற்புதமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எதை காட்டுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லது வராது, எதை நோக்கி போனால் நம்ம ஜெயிக்கலாம், எதை நோக்கி போனால் நமக்கு பிரச்சனைகள் வரும்,
நம்மளுடைய யோகமான துறை என்ன, யோகமான படிப்பு என்ன, எப்போ கல்யாண விஷயங்கள், லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, குழந்தை பேர் எப்படி இருக்குது, கடன் எப்போ ஒழியும், எப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்போ கொஞ்சம் நாளாக லாபம் வரும், உடல் உபாதைகள் எப்போ குறையும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சில கேள்விகள் இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலன்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம வந்து பொறுமையாக எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் தேவையற்ற செயல்பாடுகளை செய்யாமல், நம்ம கர்மாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் செய்யாமல் கரெக்டான விஷயங்கள் அந்தந்த டைமில் நம்ம செய்யும் பொழுது அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேதியில் தசா புக்தி அந்தர சூக்ஷம லெவலில் நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்மளுடைய அமைப்புகளை நாமே பார்க்கும் பொழுது எதுமாற கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து ஒன்றுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்மளுடைய டைம்லைன்ஸ் எப்படி இருக்குது, எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுதுங்கிறதை நான் புரிந்து கொள்ள எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு ஒரு உதவியாக இருக்கோ, அதே மாதிரி இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு பாத்தையும் உங்களுடைய கர்மா பாத்தையும் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு டூலாக செயல்பட்டு உங்களை வாழ்க்கையில் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு வகுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளித்தத்துவ அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக முடியும் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் பொழுது அது சேர்க்கை, இங்கிலீஷில் வந்து கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அது ரொம்ப நல்லாவே பொருந்தும். எது மாதிரி ஒரு 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேருவது நல்லதல்ல, ஒன்றுக்கு ஒன்று சேருது நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னவாக இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், பரணி நட்சத்திரமாக இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும், மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வந்து சூரியனும் குருவும். சூரிய தசையும் குரு தசையும் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு வருகிறது. சரி, அந்த சூரியனோட யார் சேர்ந்தா அப்படியே நம்மளுடைய பலன்கள் மாறும், தவறாக போகும் பார்த்தீங்கன்னா, அது புத்திர விஷயங்கள், பாக்கியங்கள், காதல் விஷயங்கள், சர்வசாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய பணம், அது எல்லாம் எப்போ பாதிக்கப்படும்னா சூரியன் வந்து சனியோட சேரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய யோகங்கள் பாதி அளவுக்கு குறையும். எவ்வளோ ஒரு 17-18 டிகிரிக்குள்ளே 16 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுன்னா சூரியனும் கெட்டு சனியும் கெட்டு, அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் 17-16 டிகிரிக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சரி, 3ஆம் பார்வையாக பார்த்தால் சூரியன் கெட்டு சனி விலகுவார். ஸோ இப்படி சூரியனும் சனியும் கம்பைன் ஆகி ஒரு இடத்துல ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது, சேர்ந்திருக்கும் பொழுது அந்த சூரியன் விஷயங்கள் நல்லா இருக்காது, அப்பா விஷயங்கள் நல்லா இருக்காது, புத்திர விஷயங்கள் நல்லா இருக்காது, அது மாதிரி தோஷங்கள் இருக்குது. அது எத்தகைய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஜாதகத்தில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக சூரியன் வந்து சனியோட சேர்வது நல்லதில்லை. சூரியனும் குருவும் சேர்ந்துட்டா டாப், அருமையாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளாக இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு, நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, அது கரெக்டாக அந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய், ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டா யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை. சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் வந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது. சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ஸோ ராகு கேதுகளோடையும் சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்க, ராகு கேதுகளோட சேர்றது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால் ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் வந்துடுது. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்கள், ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திருட்பலம் கொடுத்து நல்ல தொழில், நல்ல வேலை, அது மாதிரி விஷயத்தை கொடுக்க தான் செய்வார்.
செவ்வாயோட சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே வந்து ரொம்ப சுகமாக வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வந்து வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு. குருவும் ராகுவும் சேருவது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது 2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃபிக்ஷன் பிரச்சனை இருக்கிறனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால் குரு வந்து இந்த 2 கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோட சேர்ந்துருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷராசி மேஷ லக்னுக்கு வரக்கூடாத திசையாக வருகிறார். வரவேண்டிய திசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத திசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும் பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோடு சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும், அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும், பம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார். புதன் சனியோட சேர்ந்திருந்தா மந்த புத்திக்காரராக படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும். மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும், ஞாபகம் மறதி அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேருவதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தால் கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா பாருங்கள் புதன் எப்படி இருக்குதுன்னு நம்ம முக்கியமாக பாருங்கள். புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிலாம் கேதுவோட சேருவது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது, அம்மா விஷயங்கள் அம்மாவுக்கு தோஷம் அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிற வைத்து நாம் துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய தசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத திசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்திங்கன்னா குரு சந்திரன் சேர்வது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயம். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து அது மூலமாக நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்தவரை வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லும் பொழுது அற்புதமான துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும், எது மாதிரி வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம்
துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா மேஷலக்ன மேஷராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.